இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், ஒரு ட்ரே நிறைய நம்மளுக்கு பூஜைக்கான பூக்கள், ஒரு கூடையில் கொஞ்சம் தேவையான காய்கறிகள், அப்புறம் இந்த பக்கம் புதுசாக இப்போ நாட்டு தக்காளி வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதில் 2 பழமாக இருக்குது. செடியில் பெருசாக இலைகள் ஒன்றும் இல்லை, ஆனால் லேசாக அங்கங்கே ஒவ்வொரு பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல் நம்மளுக்கு நிறைய பழங்கள் கொடுக்குற மல்பெரி. இது நம்ம முதல்ல எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்களா தக்காளி, அதில் இப்போ ஒரு சில தக்காளிகள் மறுபடியும் 2வது காப்பு பிடிச்சி பழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மல்பெரி எல்லா கிளைகளுமே இந்த மாதிரி நல்லா கருப்பாக சூப்பராக பழமாய் கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி மல்பெரி செடிக்கு பெரிய கவனிப்பு எதுவும் தேவையில்லை, வச்சா உங்களுக்கு ஈஸியாக வளரும். ஒரே ஒரு செர்ரி இருந்ததுங்க, இந்த கிளையில் இன்னொரு செர்ரி இருந்தது. இந்த 2 செர்ரியும் மல்பெரியும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் பறிச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு கை நிறைய அழகாக பிளாக் அண்ட் ரெட் கலரில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் 2மே நல்லா பழுத்துருக்குங்க. இந்த பக்கம் நம்ம கத்திரிக்காய் தோட்டங்களில் நீங்கள் ஏற்கனவே நான் நீல ஊதா கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், இந்த வெரைட்டியோட ஹார்வெஸ்ட் எல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு வெள்ளை கத்திரிக்காய் செடியில் ஒரே ஒரு காய் வந்திருக்குங்க. இப்போ தான் பிஞ்சு ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக முழுன்னு இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அதே மாதிரி வெளியே நம்ம 7 days செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே அளவுக்கு நம்மளுக்கு அழகாக பூக்கள் பூத்திருந்தது. நம்ம பிளாசம் மேஜிக் கொடுத்ததுனால அதோட பூக்களோட அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. உங்களுக்கும் 7 days செடி வச்சு வளர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தலாம். ஈஸியாக நம்மளுக்கு வளரும். நிறைய பூக்கள் 7 நாளுமே நம்மளுக்கு கொடுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.